அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 49வது நாள். இன்று நாம் யோசுவா நூலை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. இவர் கானான் நாட்டின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலின் குலங்களுக்கு பிரித்து கொடுத்ததை விரித்து கூறுகிறது யோசுவா என்னும் இந்நூல். இந்நூலில் காண கிடைக்கும் நிகழ்ச்சிகளுள் யோர்தான் ஆற்றை கடத்தல், எரிகோவின் வீழ்ச்சி, வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறுதல், உடன்படிக்கையை புதுப்பித்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முன்பு மோசேயின் மூலம் இஸ்ரேலரை வழிநடத்திய அதே ஆண்டவர் தொடர்ந்து யோசுவாவின் வாயிலாகவும் தம் மக்களுக்கு தாமே முன்னின்று போரிட்டு அவர்களுக்கு வெற்றியை அருளினார் என்பது இந்நூலின் மைய கருத்தாகும். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோசுவா அதிகாரம் 1 முதல் 4 வரை. தொடர்ந்து வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். யோசுவா அதிகாரம் 1. கானானை கைப்பற்ற யோசுவாவுக்கு அழைப்பு. ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்த பின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார்: என் ஊழியன் மோசே இறந்து விட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலருக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடிப்படும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். பாலை நிலத்திலிருந்து இந்த லெபனோன் வரையிலும் யூப்ரத்தீசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் வரையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறு கொள், துணிந்து நெல், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அது நின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறு கொள், துணிந்த நெல், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா மக்களின் மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டு கூறியது: பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள்: உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் 3 நாள்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடைமையாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள். ரூபன், காத்தின் மக்களுக்கும் மனாசேயின் அரை குலத்திற்கும் யோசுவா கூறியது: உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவு கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார். இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழை யோர்தானில் தங்கலாம். ஆனால் வலிமைமிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அமைதி அருள்வார். அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வர். பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியர் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கி கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள். அவர்கள் யோசுவாவிடம்: நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம். நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். நாங்கள் மோசேக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கும் கீழ்ப்படிவோம். உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும், நீர் எங்களுக்கு கட்டளையிடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வீறு கொண்டு துணிந்து நிற்பீராக என்றனர். யோசுவா அதிகாரம் 2. யோசுவாவின் ஒற்றர்களும் ராகாபும். நூனின் மகனாகிய யோசுவா சித்திமிலிருந்து 2 ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்பினார். அவர்களிடம், நீங்கள் சென்று நிலப்பகுதியையும் குறிப்பாக எரிகோ நகரையும் பாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ராகாபு என்ற பெயருள்ள விலைமாதின் வீட்டுக்கு வந்து அங்கு தங்கினர். சில இஸ்ரேலர் இரவில் நாட்டை பற்றி உளவு அறிய வந்தனர் என்ற செய்தி எரிகோ மன்னனுக்கு எட்டியது. உடனே அவன், உன் வீட்டுக்கு வந்து உன்னோடு தங்கியிருக்கும் ஆள்களை வெளியே கொண்டு வா.
ஏனெனில் அவர்கள் நாடு முழுவதையும் உளவறிய வந்துள்ளனர் என்று ராகாபிடம் சொல்லுமாறு ஆள் அனுப்பினான். அப்பெண் அவ்விருவரையும் அழைத்து ஒளித்து வைத்த பின் சில மனிதர்கள் என்னிடம் வந்தனர். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. இருட்டிய பின் வாயில் கதவு சாத்தப்படும் பொழுது அவர்கள் வெளியே சென்றார்கள். அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. விரைவாக அவர்களை பின்தொடர்ந்து பிடியுங்கள் என்றார். அவர் அவர்களை மாடியில் ஏற்றி அங்கிருந்த சணல் தட்டைகளுக்குள் மறைத்து வைத்தார். அந்த ஆள்கள் யோர்தானுக்கு செல்லும் வழியில் ஆற்றந்துறை வரை அவர்களை தேடி சென்றனர். தேடி வந்தவர்கள் வெளியேறியதும் வாயிற்கதவு மூடப்பட்டது. அவரோ மாடியில் இருந்த ஒற்றர்கள் உறங்கும் முன் அவர்களிடம் சென்றார். அவர்களிடம் அவர், இந்நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று நான் அறிவேன். ஏனெனில் உங்களை பற்றிய அச்சம் எங்களிடையே எழுந்துள்ளது. உலகில் வாழ்வோர் அனைவரும் உங்கள் முன் நடுங்குகின்றனர். எகிப்தினின்று நீங்கள் வெளியேறும் பொழுது செங்கடலின் நீரை ஆண்டவர் வற்ற செய்தது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டுள்ளனர். நீங்கள் கீழே யோர்தானில் 2 எமோரிய அரசர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் அவர்களை அழித்ததையும் அவர்கள் அறிவார்கள். அதை கேள்விப்பட்டவுடன் எங்கள் இதயம் கலக்கமுற்றது. உங்கள் முன்னிலையில் எங்கள் உள்ளம் தளர்ந்திருக்கிறது. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மேலே விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலகம் அனைத்திற்கும் கடவுள். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல் நீங்களும் என் தந்தை வீட்டிற்கு இரக்கம் காட்டுவீர்கள் என்று இப்பொழுது எனக்கு ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளியுங்கள். நம்பத்தகுந்த அடையாளம் ஒன்றினை எனக்கு கொடுங்கள். என் தாய், தந்தை, என் சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான குடும்பங்கள் அனைத்தையும் வாழ விடுங்கள். சாவிலிருந்து எங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்றார். அதற்கு அந்த ஒற்றர்கள், எங்கள் உயிர் கையில் உள்ளது. எங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை அளிக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம், நம்பிக்கையுடன் நடந்து கொள்வோம் என்றனர். அவர் ஒரு கயிற்றின் மூலம் அவர்களை சாளரம் வழியாக இறக்கிவிட்டார். ஏனெனில் அவரது வீடு கோட்டை சுவரோடு இணைந்திருந்தது. அங்கே அவர் வாழ்ந்து வந்தார். அவர் அவர்களிடம், உங்களை துரத்துபவர்கள் கண்டுபிடிக்காதபடி நீங்கள் மலையை நோக்கி போங்கள். துரத்துபவர்கள் திரும்பும் வரை அங்கே 3 நாள்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் வழியே செல்லுங்கள் என்றார். அப்பொழுது ஒற்றர்கள், நீர் எங்களிடமிருந்து பெற்ற வாக்குறுதியிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம். நாங்கள் இந்நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நீர் இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட சாளரத்தில் கட்டி வையும். தாய், தந்தை, சகோதரர்கள் மற்றும் தந்தை வீட்டில் உள்ள அனைத்தையும் வீட்டில் சேர்த்து வைத்திரும். வீட்டிலிருந்து கதவுக்கு வெளியே எவராவது வந்தால் அவரது சாவுக்கு அவரே பொறுப்பாவார். நாங்கள் குற்றமற்றவர்கள். ஆனால் உம்மோடு வீட்டில் இருப்பவர் மீது எவராவது கை வைத்தால் அந்த இரத்த பலி எங்கள் தலை மீது விழும். நமக்குள் நடந்த இந்த பேச்சுவார்த்தையை நீர் வெளிப்படுத்தினால் எங்களிடமிருந்து நீர் பெற்ற வாக்குறுதிக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்றனர். அவர், உங்கள் வார்த்தைப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் வெளியே சென்ற பின் அவர் ஒரு கருஞ்சிவப்பு கயிற்றை சாளரத்தில் கட்டி வைத்தார். அவர்கள் மலைக்கு சென்று துரத்தி வந்தவர்கள் திரும்பி செல்லும் வரை 3 நாள்கள் அங்கே தங்கினார்கள். துரத்தியவர்கள் வழி நெடுக தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே தங்கியிருந்த 2 ஒற்றர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி பயணம் செய்து நூனின் மகன் யோசுவாவிடம் வந்து தங்களுக்கு நடந்த அனைத்தையும் எடுத்துரைத்தனர். மேலும் அவர்கள் யோசுவாவிடம், நாடு அனைத்தையும் கடவுள் நம் கையில் ஒப்படைத்துள்ளார். நாட்டில் வாழ்பவர் அனைவரும் நம்மை கண்டு நடுங்குகின்றனர் என்றார்கள். யோசுவா அதிகாரம் 3. இஸ்ரவேலர் யோர்தானை கடத்தல். யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார். அவரும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர். அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர். 3 நாள்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாளையமெங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஆயினும் உங்களுக்கும் அதற்கும் 2000 அடி இடைவெளி இருக்கட்டும். யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன்.
அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர், இத்தியர், இவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை விரட்டி விடுவார். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இப்போது இஸ்ரேலின் 12 குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நீர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரவேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். யோசுவா அதிகாரம் 4. 12 நினைவு கற்கள். மக்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து முடிந்த பின் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக 12 வரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிடுங்கள். குருக்களின் பாதங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுடன் கொண்டு வாருங்கள். அவற்றை நீங்கள் இவ்விரவு தங்கும் இடத்தில் வையுங்கள் என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களில் இருந்து குலத்திற்கு ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அழைத்தார். யோசுவா அவர்களிடம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரது பேழைக்கு முன்பாக யோர்தான் நடுவில் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உங்களில் ஒவ்வொருவனும் ஒரு கல்லை தோளில் சுமந்து செல்லட்டும். இவை உங்களிடையே ஒரு அடையாளமாக இருக்கும். இக்கற்கள் உங்களுக்கு எதை குறிக்கும் என்று பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுங்கள், யோர்தான் நீர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையின் முன் பிரிந்து நின்றது. அப்பேழை யோர்தானை கடக்கும் பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து நின்றது. இக்கற்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்றும் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக உள்ளன என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லியபடி யோர்தான் நதியின் நடுவிலிருந்து இஸ்ரேல் மக்களின் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 கற்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கிய இடத்திற்கு சென்று அங்கே வைத்தனர். யோசுவா 12 கற்களையும் யோர்தான் நடுவில் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்களின் பாதங்கள் நின்ற இடத்தில் வைத்தார். அவை அங்கே இந்நாள் வரை உள்ளன. இவ்வாறு மக்களுக்கு கூறும்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். இவை அனைத்தும் முடியும் வரை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவிலேயே நின்று கொண்டிருந்தனர். மக்களும் விரைவாக கடந்தனர். இதுவே மோசே யோசுவாவுக்கு அளித்திருந்த கட்டளை. மக்கள் அனைவரும் கடந்த பின் ஆண்டவரது பேழையோடு குருக்களும் மக்கள் காண கடந்து வந்தனர். மோசே அவர்களுக்கு கூறியபடி ரூபன் காத்தின் மக்களும் மனாசேயின் அரைகுலமும் படைக்கலன்கள் தாங்கியவராய் இஸ்ரேல் மக்கள் காண கடந்து வந்தனர். ஏறக்குறைய 40,000 பேர் போருக்கு தயாராக ஆண்டவரின் முன்னால் எரிகோ சமவெளிக்கு சென்றனர். அன்று ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உயர்த்தினார். அவர்கள் மோசேயை மதித்தது போல் இவரையும் வாழ்நாள் முழுவதும் மதித்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது, உடன்படிக்கை பேழையை தூக்கி நிற்கும் குருக்களை யோர்தானிலிருந்து வெளியேறுமாறு கட்டளையிடு. அவ்வாறே யோசுவா குருக்களுக்கு யோர்தானிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானின் நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன் யோர்தான் நீர் தன்னிடத்திற்கு திரும்பியது. முன்பு போல் கரைகளை தொட்டு ஓடியது. முதல் மாதத்தின் 10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானிலிருந்து வெளியேறினர். அவர்கள் எரிகோவில் கிழக்கு பகுதியில் இருந்த கில்காலில் தங்கினர். யோர்தானிலிருந்து எடுத்து வந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலில் நாட்டினார்.
அவர் இஸ்ரவேலரிடம், எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் ஏன் இந்த கற்கள் என்று வினவினால் அவர்களிடம் இவ்வாறு தெரிவியுங்கள், உலர்ந்த தரை வழியாக இஸ்ரவேலர் இந்த யோர்தானை கடந்தனர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நாங்கள் கடக்கும் வரை செங்கடலின் நீரை எங்கள் கண்முன் வற்ற செய்தது போல நீங்கள் கடக்கும் வரையிலும் யோர்தான் நீரை உங்கள் கண்முன் வற்ற செய்துள்ளார். அதனால் உலகின் எல்லா மக்களும் ஆண்டவரின் கை வலிமையுள்ளது என்று அறிவர். நீங்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அஞ்சுவீர்கள் என்றார்.